அலட்சியம் என்பது ஒரு முஃமினிடம் காணப்படக்கூடாத ஒரு பண்பு என்பதை அல் குர்ஆன் சுன்னா நிழலிலே சென்ற வகுப்பிலே நாம் பார்த்திருந்தோம். உண்மையிலேயே அலட்சியம் ஒரு மோசமான பண்பு என்று தெரிந்திருந்தும் நம்முடைய சமுதாயம் பல விஷயங்களில் அலட்சியமாக இருப்பதை ஷேக் அவர்கள் ஒரு தனித்தலைப்பாகவே சுட்டிக்காட்டுகிறார்கள். உதாரணமாக, மார்க்கத்தை கற்கிற விஷயத்தில் நம்முடைய சமுதாயத்திடத்தில் அலட்சிய போக்கு காணப்படுகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்கு இட்ட முதலாவது கட்டளை அல்லது நமக்கு கடமையாக்கிய முதலாவது விஷயம் கல்விதான் என்பது நமக்கு தெரியும். எந்த அளவு தூரம் அதை நாம் நிதானமாக யோசித்திருக்கிறோம் என்பதுதான் நம் முன்னால் உள்ள கேள்வியாகும். ஏன் அல்லாஹு தஆலா தௌஹீதை முதலில் கடமையாக்காமல், அல்லது தொழுகையை கடமையாக்காமல், அல்லது அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நட்பண்புகளை கடமையாக்காமல் முதலிலே கல்வியை ஏன் அல்லாஹ் கடமையாக்கினான் என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக முஸ்லிம்களாகிய நாம், அல் குர்ஆனை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் அல்லாஹ் முதலில் கல்வியை வலியுறுத்த வேண்டும் என்பது. உண்மையிலேயே கல்விதான் நேர்வழிக்குரிய அடிப்படையாக காணப்படுகிறது. வழிகேடுகள் தோன்றுவதற்கான காரணங்கள் பற்றி பேசுகிற உலமாக்கள் அறியாமையை ஒரு மிக முக்கியமான அம்சமாக குறிப்பிடுவார்கள். அறியாமையினால்தான் வழிகேடுகள் மக்கள் மத்தியிலே வேரூன்றுகின்றன, பரவுகின்றன. இந்த அறியாமை போய்விட்டால் மக்களுக்கு ஒரு ஒளி தோன்றும். அந்த ஒளியில் அவர்கள் இலகுவாக பயணித்து சுவர்க்கத்தை அடைய முடியும். எனவேதான் கல்விக்கு இஸ்லாம் மிகப்பெரிய முக்கியத்துவம் தந்திருக்கிறது. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். கல்வியை தேடுவது கற்பதல்ல, தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கல்வியை தேட வேண்டும். கல்வியை தேடுவது என்பது அதற்காக கிளம்புவது. எனவேதான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஹரஜ ஃபி தலபில் இல்மி ஃபஹுவ ஃபி சபீலில்லாஹ். யார் கல்வியை தேடி வெளிக்கிளம்பி செல்கிறாரோ அவர் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அதே போல ومن سلك طريقا يلتمس فيه علما سهل الله له به طريقا الى الجنه. யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு வழியால் சென்றால் அவருக்கு சுவர்க்கம் செல்வதற்குரிய ஒரு வழி அல்லாஹ் இலகுபடுத்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கல்வியை தேடி புறப்படுகிற மாணவருக்கு மலக்குகள் உலகத்தில் உள்ள அனைத்தும், எறும்புகள், மீன்கள் என்று அனைத்துமே இஸ்திக்ஃபார் செய்வதாக, பாவ மன்னிப்பு கேட்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் சுவன பூங்காக்களில் ஏதாவது ஒன்றை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றால் அதிலே உட்கார்ந்து மேய்ந்து விட்டு செல்லுங்கள் என்றார்கள். அதாவது சுவன பூங்கா என்றவர்கள் குறிப்பிடுவது கல்வியுடைய, அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸுகள் என்று சொன்னார்கள். இப்படி கல்விக்கு இஸ்லாம் மிகப்பெரிய முக்கியத்துவம் தந்திருக்கிறது. ஆனால் இன்று நம்முடைய துனியாவுக்கு தேவையான கல்விக்கு நாம் கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ், சுப்ஹானல்லாஹ், அது வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் துனியாவுடைய கல்விக்கு தரப்படுகிறது. ஒரு சின்ன கோர்ஸ் 5 லட்சம், 10 லட்சம், ஒரு மெடிக்கல் 1 கோடி, 2 கோடி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கொடுத்தும் அதை படிக்கிறார்கள். படிக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் பேசிக்கலி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய தூதரை பற்றி, அல் குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி, இஸ்லாத்தின் அடிப்படையாகிய ஈமானை பற்றி, அதே போல இபாதத்துகள் பற்றி, ஹலால் ஹராம் பற்றி எல்லாம் கண்டிப்பாக நாம் படித்தால்தான் கபருக்குள் போன பிறகு மன் ரப்புக மா தீனுக மா ஹாதா ரஜுலுல் லதி புஇஸ ஃபீக் என்று கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே சூரியனை நம்முடைய தலைக்கு 1 மைலுக்கு மேலே அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவனுடைய நீதிமன்றத்தில் ஆடை இல்லாமல் நம்மை எழுப்பி நம்மிடத்திலே நீ உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய், உன்னுடைய வாலிபம் எப்படி கழிந்தது, அதே போன்று உன்னுடைய பொருளாதாரம் எப்படி வந்தது, எப்படி போனது,
உன்னுடைய கல்வி, அதை நீ என்ன செய்தாய் என்று கேட்கிற போது பதில் சொல்ல முடியும். ஆனால் இதற்கு எந்த அளவு முக்கியத்துவம் நம்மால் தரப்படுகிறது என்ற விஷயம் ஒவ்வொருவரும் மனச்சாட்சியோடு சிந்திக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இங்கே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சகோதர சகோதரிகள் எப்போதும் கல்வி தேடலிலே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹை புகழ்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஆலிமாக்கள் கிடையாது, மௌலவிகள் கிடையாது, ஆலிம்கள் கிடையாது. இருந்தாலும் எனக்கு குர்ஆனிய கல்வி தேவை, எனக்கு ஈமானிய கல்வி தேவை, எனக்கு சுன்னாவுடைய கல்வி தேவை, எனக்கு சீராவுடைய கல்வி தேவை என்று நாம் ஒரு அளவு கவனம் செலுத்துகிறோம். இந்த கவனம் செலுத்துகிற மக்களுடைய விகிதாச்சாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மிக 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 அற்பமானவர்கள்தான், மிக மிக குறைந்த எண்ணிக்கையிலானவர்கள் தான் கல்விக்கு முக்கியத்துவம் தருகிறோம். மற்றவர்கள் கல்வியுடைய விஷயத்தில் அலட்சிய போக்கையே கடைபிடிக்கிறார்கள். இந்த அலட்சியம் நிச்சயமாக நம்முடைய உள்ளங்களை பாதித்து விட்டது. இந்த அலட்சிய போக்கு நம்முடைய உள்ளங்களை பாதித்திருப்பதனால்தான் பாவங்கள், இந்த கல்வியுடைய விஷயத்தில் நம்மிடத்தில் ஏற்பட்ட அலட்சியங்களால் பாவங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்முடைய உள்ளங்கள் கருத்து போய்விட்டன. நல்லது கெட்டது புரியாத ஒரு மோசமான நிலைக்கு உள்ளங்கள் போயிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் இந்த அலட்சியமான நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதே போல அல்லாஹுடைய வேதத்திற்கு எந்த அளவு முக்கியத்துவம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், ஸ்ரீலங்காவில் எல்லாம் பார்த்தால் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு ஃபங்க்ஷனுக்கு முதலில் கிராத் என்று ஆரம்பிப்பார்கள். முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு குர்ஆன் ஓதுதல் என்கிற கிராத் என்கிற ஒரு நிகழ்ச்சி அம்சம் இடம்பெறும். அந்த நேரத்தில் எல்லோரும் எழுந்து நிற்பார்கள். என்னென்னா, குர்ஆனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுகிறார்களாம். குர்ஆன் ஓதும் போது எல்லோரும் எழுந்து நிற்பார்கள். சப்போஸ் யாராவது எழுந்து நிற்கவில்லை என்றால் அவரை கொஞ்சம் கோபத்தோடு பார்ப்பார்கள். இப்படி ஒரு ரெஸ்பெக்ட் குர்ஆனுக்கு கொடுக்க சொல்லி எங்கும் வரவில்லை. குர்ஆனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம், குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை படிப்பது, குர்ஆனில் முடியுமானவரை மனப்பாடம் செய்வது, குர்ஆனை கொண்டு அமல் செய்வது, குர்ஆனை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. ஓதி கொடுப்பதல்ல, ஓதி கொடுப்பதும் அதற்குள் வரும். அதில் உள்ள செய்திகளை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது. மற்றவர்கள் எனும் போது ஏனைய முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், யாருக்கு குர்ஆனுடைய மெசேஜ் போய் சேரவில்லையோ அவர்களுக்கெல்லாம் கொண்டு சேர்ப்பது. இதுதான் குர்ஆனுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவமும் மரியாதையுமாகும். வெறுமனே குர்ஆன் ஓதுகிற போது எழுந்து நின்று விட்டு தொழுகை இல்லை, ஜக்காத் இல்லை, அதே போன்று பெற்றோரை பேணுவதில்லை, உண்மை இல்லை, ஹலால் ஹராம் பேணுவதில்லை, மோசடி, வட்டி, சூதாட்டம், விபச்சாரம் என்று ஒருவர் வாழுகிறார் என்றால் அவர் குர்ஆனுக்கு எழுந்து நின்றதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சில செய்திகளில் 40 நாட்களுக்குள் ஒருவர் குர்ஆனை ஓதி முடிக்கவில்லை என்றால் அவரிடம் நயவஞ்சகம் இருக்கிறது என்று வருகிறது. நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 40 நாட்களுக்குள் குர்ஆனை ஒரு தடவையேனும் ஒருவர் ஓதி முடிக்காவிட்டால், ஒவ்வொரு 40க்கும் ஓதி முடிக்க வேண்டும். இது அதிகபட்சம். சில சஹாபாக்கள் டெய்லி குர்ஆன் ஓதுவதற்கு பெர்மிஷன் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அவர்களுக்கு பெர்மிஷன் வழங்கப்படவில்லை. குர்ஆனை அதிகபட்சம் 40 நாட்களுக்குள் ஒரு தடவை ஓத வேண்டும். எந்த முக்கியத்துவம் தரப்படுகிறது? உள்ளங்கள் துருப்பிடிக்கும். அந்த துருவை அகற்றுகிற வழிகளிலே குர்ஆன் ஓதுவது முக்கியமான ஒன்றாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ உள்ளங்கள் இன்று நோய்வாய்ப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் என்னுடைய பிரச்சனை எனக்கு இன்னும் புரியவில்லை, என்னிடம் இருக்கிற பலவீனங்கள் எனக்கு இன்னும் புரியவில்லை, என்னுடைய குறைகள் எனக்கு இன்னும் புரியவில்லை. சுப்ஹானல்லாஹ், அடுத்தவனுடைய குறை பளிச்சென்று திட்ட தெளிவாக நமக்கு முன்னால் வந்து நிற்கின்றன. அது நம்முடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், சிபிலிங்ஸாக இருக்கலாம், அல்லது நம்முடைய ஏரியாவிலே வாழக்கூடிய நம்முடைய மக்களாக இருக்கலாம், அல்லது குடும்ப உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். பாருங்கள், அவர்கள் ஒரு பிழை விட்டு விட்டால் துல்லியமாக நமக்கு தெரிகிறது.
அதை பற்றி ஃபீல் பண்ணுகிறோம், கவலைப்படுகிறோம், பேசுகிறோம், அதற்காக பயான் போட வேண்டும் என்று போய் டிஸ்கஸ் பண்ணுகிறோம். ஆனால் என்னிடம் இருக்கிற குறை எனக்கு புரியவில்லை, உங்கள் ஒவ்வொருவரிடம் இருக்கிற குறை நமக்கு புரியவில்லை. என்னென்றால் உள்ளங்கள் கரைபடிந்து விட்டன. இந்த கஃப்லத், இந்த அலட்சிய போக்கு குர்ஆனுடைய விஷயத்தில், குர்ஆன் ஓத ஓத உள்ளம் ஒளிமயமாகும். குர்ஆன் ஓத ஓத வீட்டுக்குள் பரக்கத்து வரும். குர்ஆனை அதிகமாக ஓத ஓத வீட்டிலிருந்து ஷைத்தான் தூரமாகுவான். வீடு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு இடமாக மாறும், வாழ்க்கை அமைதியானதாக மாறும் என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்றன. ஆனால் குர்ஆனுடைய விஷயத்தில் அலட்சியம். நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம ஒரு 200 பேர், 300 பேர், ஒரு 1000 பேர் இப்படி கவனம் செலுத்தலாம். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு நிவாரணம் அல்லது வேறு ஏதாவது ஒரு புள்ளி விவரம் என்று வந்தால் இத்தனை லட்சம் பேர், தமிழ்நாட்டிலே 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இருக்கிறோம், இலங்கையிலே 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோமே தவிர, இந்த 20 லட்சம் பேர், இந்த 60 லட்சம் பேர் குர்ஆனுக்கு என்ன முக்கியத்துவம் தருகிறார்கள்? சில இடங்களில் போய் பார்த்தால் மாஷா அல்லாஹ் குர்ஆன் கீழே வைக்கப்படக்கூடாது, குர்ஆன் கபர்ட்டில் வைக்கப்பட வேண்டும், குர்ஆன் மையத்து வீட்டில் ஓதப்பட வேண்டும் என்ற முக்கியத்துவம் தரப்படும். ஆனால் ஒவ்வொருவருடைய பர்சனல் லைஃபிலும் குர்ஆனுக்கு தரப்படக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்று கேட்டால், பெரும்பாலும் குர்ஆன் அலட்சியப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் அலட்சியம் செய்யக்கூடிய இன்னும் ஒரு அம்சம் அல்லாஹுவை திக்ர் செய்வது. உண்மையிலே அல்லாஹுவை திக்ர் செய்வதிலே எவ்வளவு தத்துவங்கள் இருக்கின்றன. குர்ஆனில் அல்லாஹு தஆலா அவனை திக்ர் செய்வது பற்றி நிறையவே பேசுகிறான். அவனை திக்ர் செய்ய வேண்டும் என்று காலையில் அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள், மாலையில் அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள், அவர்கள் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் அல்லாஹுவை திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா திக்ர் செய்வதனுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திக்ரினுடைய முக்கியத்துவத்தை மிக கடுமையாக வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய ஹதீஸ் கிதாபுகள் எடுத்து புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அஹ்மத், அதே போல முஸ்னதுகள், முசன்னஃப்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் கிதாபுகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திக்ர் பற்றி வரக்கூடிய செய்திகளை தொகுக்கிற போது இவர்கள் என்ன முழுமையாக திக்ர் தான் செய்து கொண்டிருந்தார்களோ என்று யோசிக்கிற அளவுக்கு திக்ருக்கு அவர்கள் இம்பார்ட்டன்ஸ் தந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது முனாஃபிக்குகள் லா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹுவை மிக சொற்பமாகவே திக்ர் செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். மிக அரிதாக. முனாஃபிக்குகளால் அல்லாஹுவை நிறைய திக்ர் செய்ய முடியாது என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். இப்ப யார் சகோதர சகோதரிகளே? நாம் முனாஃபிக்குகளா முஸ்லிம்களா? முஸ்லிமாக இருந்தால் லா யஸாலு லிசானுக ரத்பன் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹுவை திக்ர் செய்வதன் மூலம் உன்னுடைய நாவு ஈரமாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹுவை திக்ர் செய்வதன் மூலம் உன்னுடைய நாக்கு எப்போதும் ஈரமாக இருக்கட்டும். அப்ப எனி டைம் திக்ர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், 2 வார்த்தைகள் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவை, நாவுக்கு இலகுவானவை, மீசானை கணக்க செய்யும், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். 4 வார்த்தைகள் இருக்கின்றன, அவை அல்லாஹுக்கு மிக விருப்பமானவை, சுப்ஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். அதே போல அக்ஸிரு மின் கௌலி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள், அது கன்சு மின் குனூஸில் ஜன்னா, சுவனத்து பொக்கிஷங்களிலே ஒன்று. சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்று சொல்றது சுவர்க்கத்து செடியாக இருக்கும். இப்படி அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு திக்ருக்கும் ஒவ்வொரு ஒரு சிறப்பை சொல்லி இருக்கிறார்கள். காலையிலே ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 100 தடவைகள் இந்த திக்ரை சொன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுகின்றன. அதே நேரத்தில் 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை பெறுகிறார். அதே போல ஷைத்தானிடமிருந்து அவருக்கு பாதுகாப்பு இருக்கிறது. எத்தனை பேர் காலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற ஓதுறத்தில் முக்கியத்துவம் தருகிறார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி
என்று காலையில் 100 தடவை ஓதினால், மாலையில் 100 தடவை ஓதினால், மறுமையில் அவரை விட சிறந்தவர் வர மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்ணுகிறோம்? சுப்ஹானல்லாஹ். இந்த நாக்கினால் நம்மிடத்தில் பெரும்பாலும் வெளிப்படுவது புறமாக இருக்கிறது, அவதூறாக இருக்கிறது, பொய்யாக இருக்கிறது, கோளாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொன்னார்கள், இந்த மனிதர்களை நரகத்தில் தள்ளுவதற்குடைய நாவை தவிர வேறு என்ன என்று கேட்டார்கள். அதிலும் ஃபித்னாவுடைய காலத்தில் உன்னுடைய நாவை நீ பேணிக்கொள் என்று சொன்னார்கள். எனவே இந்த திக்ருடைய விஷயத்தில் நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிற அலட்சியம் என்பது ஷைத்தானுக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்முடைய உள்ளங்கள் கருத்து போகின்றன, நம்முடைய உள்ளங்கள் பாழடைகின்றன. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த திக்ரில் காணப்படக்கூடிய பொடுபோக்கு அலட்சியம் என்பது நம்மிடமிருந்து அகற்றப்பட வேண்டும். அதே போல இங்கே ஷேக் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அலட்சியங்கள் பட்டியலிலே எண்ணங்கள் விஷயத்தில் ஏற்படக்கூடிய அலட்சியத்தை சொல்கிறார்கள். நீயத்துடைய விஷயத்தில் வர அலட்சியம். நீயத்துன்றது வெறுமனே நம்ம போய் தொழுகைக்கு முன்னாலும் அல்லது நோன்பு பிடிக்கிறதுக்கு முன்னாலும் என்கிற ஒரு நிலை கொண்டு வந்து விட்டோம். இப்ப காலையில் எழுந்து இருக்கும்போது நீயத்து தேவை. அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை காட்டி தந்தார்கள். இந்த ரப் என்னுடைய உயிரை மீள தந்திருக்கிறான் என்கிற நீயத்தோடு அதை ஓதுகிற போது அதற்கு ஒரு பரக்கத் இருக்கிறது. அதே போல இந்த கிளாஸ்ல உட்காரும் போது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வகுப்பிலே நான் கலந்து கொள்ளும் போது மலக்குகளுடைய இஸ்திக்ஃபார் எனக்கு கிடைக்கும், அல்லாஹுடைய ரஹ்மத் எனக்கு இறங்கும், சக்கீனத் எனக்கு கிடைக்கும், நாளை மறுமையிலே எனக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் என்கிற நீயத்தோடு இந்த வகுப்பிலே கண்ணியமாகவும் பக்குவமாகவும் உட்காருவது. அப்ப இந்த வகுப்பு ஒரு அரை மணி நேரம் அல்லது 20 நிமிடங்கள் இந்த வகுப்பு நடைபெறுகிறது என்றால் அதிலிருந்து நமக்கு பெரிய ஒரு ஹைரும் பரக்கத்தும் உண்டாகும். காலையிலே கணவனுக்கு டீ போட்டு கொடுக்கிறோம், அல்லது பிள்ளைகளுக்கு டீ கொடுக்கிறோம், அல்லது பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறோம் என்று சொன்னால் பெண்கள் இதை ஒரு இபாதத்தாக மாற்றலாம் எண்ணத்தை வைத்து. ஆனால் சதக்கா கொடுப்பது கூட ஒரு நியத் இல்லாம தான் இப்ப கொடுப்படுது. ஒரு மிஸ்கின் வந்து ஒரு சதக்கா கேட்டால் அதுல கூட ஒரு நியத்து கிடையாது. எனவே இந்த நியத்துடைய விஷயத்தில் ஏற்படக்கூடிய அலட்சியமும் நிச்சயமாக இந்த பொதுவான அலட்சிய பட்டியலிலே வந்து நம்முடைய உள்ளத்தை பாழாக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கோணங்களில் நமக்கு உணர்த்துகிறார்கள். உதாரணமாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் இதா அன்ஃபகல் முஸ்லிமு நஃபகத்தன் அலா அஹ்லிஹி வஹுவ யஹ்தஸிபுஹா. ஒரு முஸ்லிம் தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய செலவு, அதிலே அவன் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து செய்தால் கானத் லஹு சதகா, அது அவனுக்கு சதக்காவாக அமையும் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அதே போல வஃபி புதுஇ அஹதிக்கும் சதகா, நீங்கள் உங்களுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது சதகா. என்னன்னா நியத் வந்தால், நான் ஹராமில் போய்விடக்கூடாது, அல்லாஹுக்கு பொருத்தமாக என்னுடைய ஆசையை நான் தீர்த்து கொள்ள வேண்டும், என்னுடைய மனைவிக்கு ஏற்படக்கூடிய ஆசையை நான் தீர்க்க வேண்டும், இதன் மூலம் என்னுடைய மனைவி ஹராமில் இருந்து நான் பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதும் தர்மம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நீயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்படி அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்கிற போது நம்மிடத்திலே பல விஷயங்களில் அலட்சியம், கிட்டத்தட்ட எல்லா விஷயத்திலும் அலட்சியம். இந்த துனியாவுடைய விஷயத்தை தவிர, ஜாஹிலியத்துடைய விஷயத்தை தவிர, ஆகிரத்துடைய விஷயங்களில் மிகப்பெரிய அலட்சிய போக்கு நம்மிடம் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த அலட்சிய போக்கு நமக்கு ஆபத்தை தான் பெற்றுத்தரும். இந்த அலட்சிய போக்கினால் உலகத்திலும் அல்லாஹுடைய வேதனைகள் நமக்கு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்பதை சூரத்துல் அஅராஃப் 134 முதல் 136 வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்.
அதே போல அலட்சிய போக்கோடு இருக்கிறவர்களால் அல் குர்ஆனை சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என்பதை அல்லாஹு தஆலா சூரத்துல் அஅராஃப் 146வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே போல அலட்சிய போக்கோடு வாழுகிறவர்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாக்கப்படுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அலட்சிய போக்கோடு செயற்படக்கூடியவர்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதையும் ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அலட்சிய போக்கோடு வாழுகிறவர்களை ஷைத்தான் மிக இலகுவாக ஆக்கிரமித்து விடுவான் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அலட்சிய போக்கோடு இருக்கிறவர்களை ஷைத்தான் இலகுவாக ஆக்கிரமித்து விடுவான். இன்றைக்கு நிதர்சனமாக அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல ஒரு மனிதனிடத்தில் அலட்சியம் வந்துவிட்டால் தொடர்ச்சியாக அவனிடத்தில் அலட்சியம் வந்துவிடும். ஒரு பாவத்தை அலட்சியத்தோடு செய்வான், அதற்கு பிறகு எல்லாமே அவனுக்கு சிம்பிளாகிவிடும். அதே போல இவனுடைய இறுதி முடிவு, அலட்சியத்தோடு வாழுகிறவனுடைய இறுதி முடிவு கெட்ட முடிவாக அமைந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அலட்சியத்தோடு வாழுகிறவன் நாளை மறுமையிலே கை செய்தப்படுகிற அதே நேரத்தில் அவன் மிக கடுமையான தண்டனைகளுக்கு உள்ளாகுவான் என்பதை சூரா யூனுஸ் 7-8வது வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, யாரெல்லாம் எம்மை சந்திப்பதை ஆசை வைக்காமல், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக யாரெல்லாம் அல்லாஹுவை சந்திப்பதை ஆசை வைக்காமல் இந்த உலக வாழ்க்கையை பொருந்தி கொண்டு அதிலேயே அவர்கள் திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறார்களோ, மேலும் யாரெல்லாம் நம்முடைய வசனங்கள் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்களோ, மேலும் யாரெல்லாம் நம்முடைய வேத வசனங்கள் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்களோ, உலாஇக மஅவாஹுமுன் நாரு பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் செய்த காரியங்களுக்காக அவர்களுக்குரிய இடம் நரகம்தான் என்று இந்த வசனத்திலே சொல்கிறார். சூரா யூனுஸ் 7-8வது வசனங்கள். இதுபோல இன்னும் பல இடங்களில் அல்லாஹு தஆலா அலட்சியத்தோடு இருக்கிறவர்களுக்கு அழிவுதான் என்பதை சுட்டி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அலட்சிய போக்கிலிருந்து நம்மை நாம் விடுவிக்க வேண்டும். அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்வது, அதே போல அல்லாஹுடத்தில் அதிகமாக துஆ கேட்பது, இந்த அலட்சிய போக்கிலிருந்து பாதுகாப்பு தேடுவது, அமல்களிலே கூடுதல் கவனம் செலுத்துவது, குறிப்பாக இரவு தொழுகையில் கூடுதல் கவனம் செலுத்துவது, அதுபோல ஆண்கள் முடியுமானவரை கபறுகளை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி பொது மையவாடிகளுக்கு, பொது கபரிஸ்தான்களுக்கு செல்வது, அதே போல உலகம் பற்றி நிதானமாக உட்கார்ந்து சிந்திப்பது. இந்த உலகம் என்ன? இது இந்த உலகத்தில் உண்மை எது? இந்த உலகத்தின் ஏமாற்றக்கூடிய அம்சங்கள் எது என்று உலகத்தை பற்றி அதிகமாக சிந்திப்பது, நம்முடைய இறுதி முடிவை பற்றி சிந்திப்பது, சுவர்க்கம் நரகத்தை பற்றி அதிகமாக நாம் வாசிப்பது, சிந்திப்பது போன்ற காரியங்களை செய்வதன் மூலம் இந்த அலட்சிய போக்கிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.